அய்யனார் துணை அடுத்த வர எபிசோட பார்த்திங்க அப்படின்னா சோழன் வந்து ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க. இந்த கேஸ்லேருந்து சோழன் வெளியே வரணும் அப்படின்னா 50,000 வந்து நீங்கள் கொடுக்கணும். காரை வந்து பாதிக்கப்பட்டவருக்கு வந்து நீங்கள் 50,000 கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழனை வெளியே விட முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோழனோட அண்ணன் பாண்டியன் அதுக்கப்புறம் பல்லவன் சொல்லிட்டு வந்து 10ல் உடனே சோழன் கிட்ட இந்த 25,000 வந்து அவரோட சேவிங்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் வச்சு சோழனை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் சோழன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட பணத்தை வந்து செக் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் பணம் வந்து இருக்காது. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு வருவார். யார் வந்து என் பணத்தை எடுத்தான்னு கேட்கும்போது உன் பணத்தையும் சேர்த்து வச்சு தான் அவனை வெளியவே கொண்டு வந்தோம், இல்லைனா அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா என் பணத்தை உங்களை யார் எடுக்க சொன்னேன்னு கேட்காம நான் இது எதுக்காக வச்சிருக்கேன்னு தெரியுமா, என்னை கேட்காம எதுக்காக என் பணத்தெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே கோவப்படுறாரு. சோழன் பார்த்தீங்கன்னா அவருக்காக தான் பணத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட புரிஞ்சுக்காம பாண்டியன் கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. பாண்டியனும் சோழனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சோழன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சோழன் வந்து இழுத்துட்டு தான் வராரு. சோழன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா நிலா மனசில் எப்படி வந்து இடம் பிடிச்சி அவங்க கூட வாழ போகிறாங்கன்னு தெரியல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.